நீங்க என்னப்பா இப்படி பேசுறீங்க? எங்க அம்மா செத்துட்டாங்க. எனக்கு அது கூட தெரியல. நான் பாட்டுக்கு போராடிக்கிட்டே இருந்துட்டேன். ஏன் தெரியுமா? அநியாயத்தை எதிர்த்து போராடிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நியாயம் ஜெயிச்சிடும் நம்பினேன். ஆனா உங்க அம்மா சரியா தான் சொன்னா. நான் தான் முட்டாளா இருந்துட்டேன். நேர்மைக்காக போராடுறேன்னு சொல்லி என் குடும்பத்தை நானே சதைச்சிட்டேன். ஏமாத்திட்டேன். நம்ம வீட்டுக்கே போயிடலாம். அந்த சவன் காலில் விழுந்தாவது என் வேலையை நான் திரும்ப வாங்குறேன். அவன் எந்த ஃபைல் கொடுத்தாலும் அதனால கையெழுத்து போடுறான். இல்ல இல்ல, நீ வாடா வா, நம்ம ஊருக்கே போயிடலாம். நேர்மைக்காக போராடுறதெல்லாம் போதும். அதுக்கு மதிப்பே இல்லை. எல்லாமே அந்த மாதிரி இல்ல. என்னடா பேசுற? நம்மள மாதிரி ஆளுங்கள் இதுல ஜெயிக்க மாட்டோம்டா. நம்மளால தோல்வியும் ஏத்துக்க முடியாதே. அப்பா, நீங்க மறந்துட்டீங்களா? தோல்வியே எனக்கில்லை, போராட்டமே என் எல்லை. தோல்வி என்பது எனக்கில்லை, போராட்டமே என் எல்லை. தோல்வியே எனக்கில்லை, போராட்டமே என் எல்லை. காலத்தின் மாற்றத்தால் வெல்வேன் நான் விண்ணை. மாற்றம் ஒன்றை மாறாதது. மாற்றம் ஒன்றை மாற்றம் ஒன்றே மாறாதது. அப்பா, போதும். எல்லாம் சரியாயிடும். எல்லாம் சரியாயிடும். அண்ணி, அண்ணி இதோ. அப்பா, பணத்தை பத்தியோ வீட்டை பத்தியோ கவலைப்படாதீங்க. நான் சமாளிச்சுக்கிறேன். நீங்க போராடுங்க, நான் உங்க கூட இருக்கேன். என்னங்க? அந்த நாளைக்கு அப்புறம் மனோஜ் ராத்திரி பகலும் வேலை செய்ய ஆரம்பிச்சான். 15 மணி நேரம் வேலை செய்வான்.